ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأن محمدا نبينا صلى الله عليه وسلم الذي أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا اللهم صل على محمد فيا أيها الإخوة في الله أوصيكم بنفسي أولا بتقوى الله ألا فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة وقال الله تعالى في كلامه العزيز وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يجتنبون كبائر الإثم والفواحش وإذا ما غلبوا وهم يغفرون அளவற்ற அருளாளன் நிகரே இல்லாத அன்பாளன் அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் சொந்தம் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியின் இருப்பிடம் நேசமிகு கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களினுடைய வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றிய சஹாபாக்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய ஸலவாத்தும் சலாமும் என்றென்றும் சேரட்டுமாக. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை பயப்பதனுடைய வெளிப்பாடு அவன் எவற்றை ஏவி இருக்கிறானோ அவைகளை எடுத்து நடந்தும் எவைகளை தவிர்ந்து கொள்ளுமாறு கூறியிருக்கிறானோ அவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொண்டும் வாழ்கின்ற தக்வாவின் அடிப்படையை வாழ்க்கையை கடைபிடிக்குமாறு நான் உங்களுக்கு உபதேசிக்கிறேன். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எல்லா விதமான படைப்புகளிலும் குறிப்பாக உயிருள்ள படைப்புகளிலே உன்னதமான படைப்பாக இருக்கக்கூடிய மனிதர்களாகிய நாங்கள் மனிதர்களிலும் ஈமானை கொண்டு எங்களுடைய இந்த உலக வாழ்க்கையை சிறப்பானதாக நாங்கள் கருதுகிறோம். ஈமானோடு இருக்கின்ற எங்களுக்கு சமூகமாக சேர்ந்து வாழ வேண்டிய கட்டாய கடமை ஒன்று இருக்கிறது. பொது இயல்பிலே மனிதன் சமூகமாக வாழ வேண்டிய ஒரு தேவை, ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து வாழ வேண்டிய அமைப்பிலே இயல்பாக இருக்கிறது. அதை இஸ்லாம் கடமையாகவும் ஆக்கி இருக்கிறது. நாங்கள் சேர்ந்து வாழ்கின்ற போது எத்தகைய பண்பாடுகளோடும் பண்புகளோடும் நாங்கள் இருக்க வேண்டும் என்ற போதனைகளையும் எந்த பண்புகளோடு சமூகத்திலே வாழக்கூடாது என்ற போதனைகளையும் அல் குர்ஆனும் ஹதீஸும் மிக தெளிவாக சொல்லித் தருகிறது. போற்றத்தக்க நல்ல பண்புகள், இகழத்தக்க வெறுக்கத்தக்க கழிவுடைய மோசமான பண்புகள் என்று அழகாக இஸ்லாம் எங்களுக்கு பிரித்து காட்டுவதை குர்ஆனிலும் ஹதீஸிலும் நாங்கள் பார்க்கலாம். எனவே இந்த ஜும்மாவை சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொண்டு இழி செயலான மோசமான ஒரு பண்பை பற்றி, இஸ்லாம் தடுத்திருக்கின்ற ஒரு பண்பை பற்றி நானும் நீங்களும் கொஞ்சம் ஞாபகம் ஊட்டிக் கொள்ளலாம் என்று ஆர்வப்படுகிறேன், ஆசைப்படுகிறேன். அந்த பண்பு அல் கலப் என்று அல் குர்ஆனிலும் ஹதீஸிலும் வந்திருக்கிறது. சில இடங்களில் அல் கைல் என்று வந்திருக்கிறது. எனவே தமிழ் மொழியை மூலமொழியாக கொண்ட நாங்கள் கோபம் என்றால் என்ன என்ற ஒரு விளக்கம் தேவையற்றவர்கள், எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். இந்த கோபத்தை அல்லாஹ்வும் ரசூலும் விரும்பவில்லை, வெறுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, அன்பானவர்களே, இந்த சுருக்கமான நேரத்தை நான் கவனத்திலே கொண்டு
இந்த தலைப்பை 3 அடிப்படைகளோடு உங்களுக்கு விளங்கப்படுத்துவதோடு அதை என்னுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க பிரதிபலிக்க முயற்சி செய்கிறேன். அல்லாஹு தஆலா அதற்கு எங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. கண்ணியமானவர்களே, அன்பானவர்களே, கோபம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன என்பதை முதலிலே கண்டுபிடிக்க வேண்டும். இரண்டாவது, கோபத்தினுடைய விளைவுகள், பாதகமான விளைவுகள் என்ன, அதிலிருந்து எப்படி நாங்கள் வெளியே வருவது, இந்த 3 கிளை தலைப்புகளையும் விளங்குகின்ற போது அது பற்றி இஸ்லாம் என்ன போதித்திருக்கிறது என்பதை நானும் நீங்களும் தாராளமாக விளங்கிக் கொள்ளலாம். பல்வேறுபட்ட காரணங்கள், இப்போது இருக்கின்ற ஒரு 100 பேர் இருக்கிறோம் என்று வைத்துக் கொண்டால், கோபம் வருவதற்கு காரணம் என்ன என்றால் 100 காரணம் வரும். எனவே எனக்கு தெரிந்த அறிவின் அடிப்படையிலே பொதுவாக கோபத்திற்கான காரணங்கள் என்று நான் கண்டவைகளைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதெல்லாமலும் வேறு காரணங்களும் இருக்கும். ஆனால் பொதுவாக வரக்கூடிய காரணம், எங்களுக்கு கோபம் வருகிறது என்றால் முதற் காரணமாக நான் கருதுவது, நான் எதிர்பார்த்தது நடக்காவிட்டால் கோபம் வரும். இதுதான் உளவியல். கண்ணியமானவர்கள், அன்பான, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், உங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்பி கேட்டால் கோபம் வரதுக்கு என்ன காரணம்? இப்ப மௌலவி குத்பாவிலே சொன்ன விஷயம் அல்லது சொல்ல போற விஷயம் அல்லாத எத்தனையோ விஷயங்களை நான் விளங்கி வைத்திருக்கிறேன். அதல்ல, வேறு காரணங்களும் இருக்கிறது. ஆனால் இவைகள் எல்லாம் சாரமாக புளிந்து பார்த்தால், நான் எதிர்பார்த்தது, நான் நினைத்தது நடக்காவிட்டால் கோபம் வரும். வீட்டிலே இருந்தாலும் சரிதான். உதாரணமாக, நான் என்னுடைய பேனாவை ஒரு இடத்திலே வைக்கிறேன், என்னுடைய மகனோ அதை வேறொரு இடத்திலே வைக்கிறார்கள். என்னுடைய எதிர்பார்ப்பு அந்த வீடு ஒரு ஒழுங்கமைப்பில் இருக்க வேண்டும், ஒரு அமைப்பிலே இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் எனக்கு கோபம் வரும். வாகனத்தை சரியாக முன் அந்த டயரும் பின் டயரும் சரி நேராக இருக்கிற மாதிரி பார்க் பண்ண வேண்டும். வாகனத்தை நிறுத்துவதாக எப்படி நிறுத்தலாம். ஆனால் எனக்கு நான் எதிர்பார்க்கிற மாதிரி நான் இருக்கின்ற சூழலும் நான் வாழுகின்ற அந்த சமூகமும் இல்லாவிட்டால் எனக்கு கோபம் வரும். உண்மையானே கண்ணியமானவர்களே, அன்பானவர்களே, ஆகவே கோபம் வருவதற்கான ஒரு வழி இது. இவற்றை தாராளமான 1000 லட்சம் உதாரணங்களோடு என்ன செய்யலாம், விளங்கப்படுத்தலாம். நான் நினைத்த மாதிரி சாப்பாட்டிலே காரம் இல்லாட்டி கோபம் வரும். நான் நினைத்த மாதிரி தேநீரிலே சீனி இல்லாட்டி கோபம் வரும். நான் நினைத்த இடத்திலே என்னுடைய காலணிகளை கலட்டி வைத்து அந்த இடத்திலே இல்லாவிட்டால் ஒன்று பிறண்டு கிடந்தாலும் கோபம் வரும். ஆக லட்ச உதாரணங்கள் சொல்லலாம். வடித்து சொல்வதே ஆனால் நான் என்ன எதிர்பார்க்கிறோனோ அது மாதிரி இல்லாவிட்டால் எங்களுக்கு கோபம் வருகிறது. அடுத்ததாக, அடுத்த மனிதனுடைய செயலை சகித்துக் கொள்ளவிட்டால் கோபம் வருகிறது. அடுத்த மனிதனுடைய செயலை அல்லது அவருடைய நடைமுறையை சகிக்காவிட்டால் எங்களுக்கு கோபம் வருகிறது. இல்லையா? சும்மா பார்க்கலாம், ஒரு மனிதர் அலங்கோலமான ஆடைகளோடு வருகிறார். அவருடைய ஆடைக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? கோபம் வருகிறது அல்லவா நமக்கு? பாதையிலே நேராக நடக்கவில்லை, அவருடைய பேச்சிலே எங்களுக்கு பிடிமானம் இல்லை. நான் ஒரு பிரயாணத்தில் இருக்கிற போது அரபு நாட்டைச் சேர்ந்த ஒரு சகோதரர் வாகனம் ஓடுகிறார். அவரினுடைய தலை மாத்திரம்தான் தெரிகிறது. அந்த அளவுக்கு அவருடைய அந்த வாகன ஓட்டுகின்ற அந்த இருக்கையை பின்னுக்கு வைத்திருக்கிறார். பைத்தியகாரன் எப்படி போறான் என்னோட பக்கத்தில் இருக்கிறவர் சொல்கிறார். கோபம் வந்துட்டு அவருக்கு. என்ன காரணம்? இப்ப நம்ம கோபத்திற்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறோம். அடுத்தவனுடைய செயல் எங்களுக்கு செரிமானமாகவில்லை என்றால் கோபம் வரும். அப்ப இதற்கு பல உதாரணங்களை சொல்லலாம். இது அடுத்தவருடைய செயல், தந்தையாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அவர்களோடு தான் நாங்கள் அதிகமாக கோபப்படுவது. சகோதரர்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் அடுத்தவனுடைய செயல், எங்களுடைய முதிர்மார்களோடு நாங்கள் கோபிக்கிறோம்.
பிடிக்கவில்லை. சரியா பிழையா என்பதை நான் சொல்லவில்லை. எங்களுடைய தலைப்பை சுருக்கமாக விளங்கிக் கொள்வதற்காக கோபம் வருவதற்கான காரணம் அடுத்தவர்களுடைய செயல் எங்களுக்கு செரிமானமாகவில்லை. அதே போல நாம் சொல்வதை மற்றவர்கள் கேட்காவிட்டாலும் கோபம் வரும். நாம் சொல்வதை மற்றவர்கள் கேட்டு நடக்கவிட்டால் கோபம் வரும். தந்தையினுடைய சொல்லை, கணவனுடைய சொல்லை, மனைவியினுடைய சொல்லை கணவன் கேட்காவிட்டால் கோபம் வருகிறது. சம்பந்தமே இல்லாமல், உறவும் கிடையாது, சம்பந்தமும் கிடையாது, எந்த நாடு என்று தெரியாது, நாம் ஒரு செய்தியை அவனுக்கு சொல்கிறோம், அந்த சொல்லை அவன் கேட்காவிட்டால் நமக்கு கோபம் வருகிறது. சரி பிள்ளை என்பதல்ல, நாம் சொல்லுகிற செய்தி சரியாக இருக்கிறதா பிழையாக இருக்கிறதா இல்ல, அந்த கோபத்தை தூண்டுவதற்கான காரணம் நான் சொன்னதை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதில் ஒரு வினோதமான விஷயம் இருக்கிறது, அதையும் குறிப்பாக நான் சொல்ல வேண்டும். நாம் யார் மீது சொல்லுகிறோமோ அவர்கள் நம்மளை விட அதிகாரத்தில், அந்தஸ்தில், பணத்தில் அல்லது நம்மளை விட வலிமை குறைந்தவர்களாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கோபம் வரும். நம்மளோட கொஞ்சம் கூட இருந்தால் அடக்கிக் கொள்வோம். இது ஒரு குறிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். எனவே கோபம் வருவதற்கான அந்த காரணம் நாம் என்ன சொல்லுகிறோமோ அதை கேட்காவிட்டால், அடுத்தவர்கள் கேட்காவிட்டால் கோபம் வரும். அடுத்தது, எங்களுடைய பிரச்சனையை, எனக்கு பிரச்சனை இருக்கிறது இல்லையா, நான் இப்போது கொத்துபா செய்கிறேன், எனக்குள்ளே எத்தனை பிரச்சனைகள் இருப்பது என்பதை நான் மாத்திரம்தான் அறிவேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக ஒரு பிரச்சனை இருக்கும் இன்று காலையிலே. அந்த பிரச்சனையை அடுத்தவர்கள் விளங்கிக் கொள்ளாவிட்டால் எனக்கு கோபம் வருகிறது. என்ன நியாயம் இது? எனக்கு பட்டாண்டு கோபம். ஏனென்றால் ஏற்கனவே நான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பேன், எனக்கு பின்னால் மூட்டை கணக்கிலே பிரச்சனைகள் இருக்கும். எந்த பிரச்சனையை அவர் விளங்கிக் கொள்ளவில்லை என்பதனால் கோபம் வரும். பிரச்சனை என்பது உடல் ரீதியாக, உள ரீதியாக, சமூகமாக வாழ்கிற போது, தொழில் ரீதியாக, எப்படியோ நான் என்னுடைய பிரச்சனைகளை மற்றவர்கள் புரிந்து கொள்ளாத போது கோபம் வரும். அதே போல நான் செய்கின்ற தவறை இன்னொருவர் சுட்டி காட்டினால் கோபம். எல்லாம் ஒரு மனுஷன் நீ எல்லாம் சொல்லி காட்டுறதா? அதுவும் பொதுவெளியிலே 4 பேர் மத்தியிலே சொல்லி காட்டினால் இன்னும் கொஞ்சம் கோபம் அதிகரிக்கும் இல்லையா? அப்ப கோபம் வருவதற்கான காரணம் என்றால் என்னுடைய குற்றத்தை இன்னொருவர் சுட்டி காட்டுகின்ற போதோ எனக்கு கோபம் ஏற்படுகிறது. அதே போல எதிர்பார்த்தது கிடைக்காவிட்டால் அல்லது எதிர்பார்த்த இடம் கிடைக்காவிட்டால், நான் ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு மனிதனிடத்திலே போகிறேன், நான் சொல்றேன் ஒவ்வொன்றுக்கும் பல லட்சம் உதாரணங்கள் இருக்கிறது வாழ்க்கையோடு சம்பந்தப்படுத்துகிற போது. இப்ப நான் ஒரு கடன் கேட்டு போறேன், அவர் தரணும் கட்டாயம் இருக்கா? அப்படி ஒண்ணு இருந்தா தருவார், இல்லைன்னா தராட்டி எனக்கு கோபம் வருகிறது. விளங்கி கொண்டோமா? கோபம் வருவதற்கான காரணம் என்றால் நான் எதிர்பார்த்தது கிடைக்காவிட்டால் அல்லது நான் எதிர்பார்த்த இடம் கிடைக்காவிட்டால், ஒரு சந்தியிலேயோ ஒரு சபையிலேயோ இருக்கிற போது, ஒரு மீட்டிங் நடக்கிறது, ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்திலே எனக்கு ஒரு கதிரை இருக்கிறது என்று என்னுடைய உள்ளம் எதிர்பார்க்கிறது. நான் எதிர்பார்த்து தான் போறேன், போய் பார்க்கிறேன், கல்யாண வீட்டுல யாரும் கவனிக்கல, கோபம் வந்து வெளியாட்டு ஓடிடுவேன் இல்லையா? பார்க்கிறோம் அல்லவா, உதாரணங்களை பார்க்கிறோம் அல்லவா? இது ஒரு வகை. திருமண வீட்டுக்கு விருந்தாளியாக நாங்கள் போகிறோம், மையத்து வீட்டுக்கு சென்று அங்கே அவரை உபசரிக்கவில்லை என்று கோபித்தவர்கள் இருக்கிறார்கள். நான் போனேன், நான் யாரும் பார்க்கல, நான் அரசியல்வாதி, நான் ஒரு மௌலவி, நான் ஒரு வசதி படைத்தவன், நான் இவ்வளவு விஷயங்கள் செய்திருக்கிறேன், மையத்து வீட்டுல யாருமே பார்க்கல, நான் ஓடியது நடக்கிறதுக்கு முதலே. இப்படி பல லட்சம் உதாரணங்கள் இருக்கிறது. நான் எதிர்பார்க்கிற இடம் கிடைக்காவிட்டால் கண்டிப்பாக எனக்கு கோபம் வருகிறது. இப்படி கோபம் வரக்கூடிய இந்த விஷயங்களுக்குள் தான் எங்களுக்கு கோபம் வரக்கூடிய இந்த விஷயங்கள், நாம் எதிர்பார்ப்பது நடக்காவிட்டால் கோபம் வருகிறது, இன்னும் ஒரு மனிதனுடைய செயலை பார்த்து எங்களுக்கு எரிச்சல் ஏற்படுகிறது, அதே போல நம்முடைய பிரச்சனைகளை அடுத்தவர்கள் விளங்கிக் கொள்ளாவிட்டால் எங்களுக்கு கோபம் வருகிறது, நம்முடைய குறைய இன்னொருவர் சொன்னால் கோபம் வருகிறது, நாம் எதிர்பார்த்த அந்த இடம் கிடைக்காவிட்டால் எங்களுக்கு கோபம் வருகிறது. கண்ணியமானவர்களே, அன்பானவர்களே, இப்ப நான் சொன்ன இந்த கோபங்கள் எல்லாம் எங்களுக்கு வருகிறது, இதெல்லாம் நியாயமானது தானா என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அப்ப நாங்கள் கோபப்படலாமா என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள், நானும் இதெல்லாம் கோபப்பட வேண்டிய விஷயம் அல்ல, ஆனால் நாங்கள் கோபப்படுகிறோம்.
எனவே இந்த கோபத்தினுடைய விளைவுகளாக, கோபத்தினுடைய எதிர்த்தாக்கங்களாக மனிதன் எதிர்கொள்கின்ற சில விஷயங்களும் இருக்கிறது, பாதகமான விளைவுகள். விஞ்ஞான ரீதியாக, உளவியல் ரீதியாக ஏற்படுகின்ற விஷயங்கள் இருக்கிறது. அவர் மனம் உடைந்து போவார். உளவியல் ரீதியாக கோபப்பட்டார் என்றால் மனம் நொந்து போவார். மனம்தான் இந்த உடம்பை இயக்கிக் கொண்டிருக்கின்ற சக்தி. இல்லைன்னா என்ன நடந்துட்டு தெரியாது, சோர்வடைந்து விடுவார். ஒன்று. இதய கோளாறுகளுக்கு விஞ்ஞானம் நிரூபிக்கிறது, இதயத்தில் ஏற்படுகின்ற அதிகமான கோளாறுகளுக்கு இந்த கோபம் காரணமாக இருக்கிறது. சேர்ந்து 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 சின்ன கோபம், பெரிய கோபம், அவன் என்ன மதிக்கல, அவனுக்கு இடம் தரல, நான் எதிர்பார்த்தது நடக்கல, என்ன பத்தி பிள்ளை சொல்லிட்டான், கொண்டாட்டி ஏசி போட்டான், தம்பி அடிச்சு போட்டான், வாப்பா அடிச்சு போட்டான், அவன் கதிரையிலிருந்து உட்கார்ந்தது சரியில்லை, அவன் வாகனம் நிறுத்ததில்லை, அவன் துப்பினது சரியில்லை, அவன் பாத்ரூம் போனது சரியில்லை, சரியில்லை சரியில்லை. இதய கோளாறுகளுக்கு காரணமாகி சில பொழுது மாரடைப்புக்கு காரணமாகிறது என்று இன்றைய விஞ்ஞான உலகம் தீர்மானிக்கிறது. பாதகமான விளைவு. உயர் இரத்த அழுத்தத்திற்கு அதிக பங்களிப்பு செலுத்துகிறது. உடம்பை இயக்குகின்ற சக்தி இரத்த அழுத்தம் தான். கோபம் வந்தால் இரத்தம் அதிகமாக பம்பாகிறது. அந்த இரத்த நாளங்கள் நாடிகளிலே செல்வதற்கான ஒரு அளவு இருக்கிறது, ஒரு லிமிட் இருக்கிறது. அதிகப்படியாக செல்கிற போது தண்ணியை இப்படியே பொத்தி ஒரு பைப்பிலே பொத்தி விட்டால் என்ன நடக்கும்? பிச்சு கொண்டு போகும். எனவே உயர் இரத்த அழுத்தம் ஏற்படுவது மாத்திரமல்லாமல் நரம்புகளில் வெடிப்புகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. அதே போல விடாத தலைவலி. கோபம் வந்தா என்ன செய்வோம்? யாராவது நம்மளை கோபப்படுத்திட்டால் தலைவலியை உண்டாக்கிட்டானப்பா என்று சொல்லுவோம். விடாத தலைவலியின் மூலமாக மூளைக்கு செல்லுகின்ற இரத்த நாளங்கள், நாடுகள் நிறுத்தப்பட்டு ஸ்ட்ரோக் என்று சொல்வார்கள். ஒரு பக்கத்தை அடிச்சிடும். கோபத்தினுடைய விளைவுகள் என்ன? நாம் மேலே சொன்னவைகள் கோபத்துக்கு ஒன்றுமில்லாத விஷயத்துக்காக கோபப்பட்டுக் கொண்டு இத்தனை விஷயங்களையும் ஏற்படுத்தலாம். சுவாச கோளாறுகளையும் ஏற்படுத்துகிறது என்று நிரூபித்திருக்கிறார்கள். இன்றைய விஞ்ஞான உலகம் நிரூபணமாக சொன்ன சுருக்கமான சில விஷயங்களை மாத்திரம்தான் இங்கு நான் குறிப்பிட்டிருக்கிறேன். ஒரு கட்டத்தில் பைத்தியமாகவே ஆகிவிட வேண்டிய நிலைமை ஏற்படும். கோபம் அதிகரித்து அதிகரித்து அதிகரித்து. எனவே கண்ணியமானவர்களே, அன்பானவர்களே, இது விஞ்ஞானமும் உளவியலோடும் சம்பந்தப்பட்ட கொஞ்சமான விளைவுகளை மாத்திரம் சொல்லி இருக்கிறேன், நேரத்தை கவனத்திலே கொண்டு. இதெல்லாம் பக்க விளைவுகளாக வரும். இப்போது கோபம் தேவைதானா? ஹார்ட் அட்டாக் வருவதற்கு ரெடியாகி கொள்ளுங்கள். இரத்த அழுத்தம் அதிகரிக்க வேண்டுமா? ஏற்கனவே இருக்கிறது இரத்த அழுத்தம். எவனோ செய்கின்ற தவறுக்காக நாம் கோபப்பட்டு எங்களுடைய சுவாசத்திலே கோளாறை ஏற்படுத்த, எங்களுடைய மூளையிலே இரத்த அழுத்தத்தை கொண்டு போய் வெடிக்க வைப்பதற்கு காரணமாக ஆகக்கூடாது. அதே போல கோபத்தினுடைய பாதகமான விளைவுகள், நாம் மனிதர்கள் என்பதனால் சமூகமாக சேர்ந்து வாழ வேண்டிய நிலைமை இருக்கிறது. அடுத்தது தூக்கம் இல்லாமல், அது ஒரு மிக முக்கியமான குறிப்பு. கோபம் வந்தால் தூக்கம் போய்விடும். மனைவி ஏசி போட்டா, என்னடா என் சகோதரன் இப்படி செஞ்சிட்டானே சொல்றோம் இல்லையா, எங்க பாப்பா இப்படி செஞ்சிட்டாரு, இவ்வளவு நான் பழகிட்டன் இப்படி செஞ்சிட்டாருன்னு ஒத்துக்கொண்டா பிரச்சனை இல்லை. கோபத்தை எடுத்துக்கொண்டால் தூக்கம் போய்விடும். பாதகமான பக்க விளைவாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் நிறைய உறவுகளை இழக்க வேண்டி ஏற்படும். அதிகமான திருமணங்கள் பிரிந்ததற்கு காரணம் கோபமாக இருக்கிறது. அங்க ஒண்ணு இருக்காது, கொஞ்சம் பொறுத்திருந்தால் வாழ்க்கை கண்டினியூவாக இருக்கும். சரிதானே? உறவுகள் முறிந்து விடுவதற்கு காரணமாக இருக்கும். அதிகமான நண்பர்களை இழக்க வேண்டி ஏற்படும். சுயமரியாதை இல்லாத நிலைமை சமூகத்திலே ஏற்படும். பார்க்கிற எல்லாரோடையும் எரிஞ்சு விடுறது, எல்லாரோடையும் கோபப்படுறது. ஒரு கட்டத்திற்கு மேலால் ஒதுக்கி விடுவார்கள் மனிதர் சமூகத்திலே இருந்து. சொல்ல மாட்டாங்க. அப்துல்லா மௌலவி எல்லோரும் கோபப்படுகிறார்னா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பைத்தியகாரம் எப்ப பார்த்தாலும் கோபம். சமூக அந்தஸ்து குறைந்து விடும். இது சமூகத்திலே நாம் வாழ்கின்ற போது ஏற்படுகின்ற கோபத்தினுடைய விலை பிழையான முடிவுகள் எடுப்பதற்கு காரணமாக ஆகும். அட்ரா கொத்துபாவிலே இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த தோணிலே சொன்னால் தான் உங்களுக்கு விளங்கும். புடிடா, கட்டுடா, எடு, வருவதை பார்த்துக் கொள்வோம், நானா அவனா, யாரிடத்தில் பணம் இல்லை. இந்த வார்த்தைகள் எல்லாம் எப்போ வரும்? நிதானம் இருந்தால் வராது. கோபம் வந்தா மாத்திரம்தான் வரும். சில நேரம் சொல்வார்கள், நரகம் கூட மனிதனுக்கு தானே, பார்த்துக்கலாம், கொண்டுடுறா, போட்டுடுறா,
என்ன காரணம்? கோபத்தினுடைய விளைவு பிழையான முடிவுகளை எடுப்பதற்கு தூண்டி விடுகிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் உயிரிழப்புகளுக்கு காரணமாக கோபம் ஆகிறது. ஒன்று அவரை அவர் தற்கொலை செய்து கொள்வார், அல்லது இன்னொருவரை கொலை செய்வார். கோபத்திற்கான காரணம் பக்க விளைவு சமூகமாக இருக்கிற போது இது எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் இறைவனுடைய திருப்தி கிடைக்கவே கிடைக்காது. கோபப்படுகின்ற மக்களுக்கு இறைவனுடைய திருப்தி கிடைக்கவே கிடைக்காது என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, ஏராளமான தகவல்கள் இருந்தாலும் நேரத்தை கவனத்திலே கொண்டு மூன்றாவது உபபிரிவுக்கு நான் சொல்கிறேன். இந்த கோபத்திலே இருந்து நாம் எங்களை வெளிக்கால் கொண்டு வருவதற்கான ஒரு டெக்னிக், ஒரு காரணத்தை நான் சொல்லித் தருகிறேன். இது உளவியல் காரணம். எப்படி என்றால், நாம் சொல்வோம், நான் எதுவுமே செய்யல பாருங்க. எல்லாரும் சொல்ற கதைதான். நான் எந்த தவறும் செய்யல, சும்மா இருந்த தூண்டி விட்டுட்டான். ஓ மூளைய அவனா கையில வச்சிருக்கிறான். உன்னை இயக்குகின்ற கரண்ட் சூழ்ச்சி அவன்கிட்டயா இருக்குது. நானும் நீங்களும் சொல்லுகின்ற போலி காரணம். பாத்தீங்களா, நான் ஒண்ணு பண்ணல, சும்மா கோபத்தை உண்டாக்கிற. பாத்தீங்களா, அதான் பிரச்சனை. நீ கோபப்பட்டதான் பிரச்சனை. என்ன நினைக்கிறாய் என்றால், உன்னை இயக்குகின்ற சக்தி அவனிடத்தில் இருக்கிறது என்று கொடுக்கிறாய். அறிந்து கொள்ளுங்கள், அடுத்தவன் செய்கின்ற தவறுக்காக உன்னை நீ தண்டிப்பதுதான் கோபம். கோபத்திலிருந்து வெளிவரத்துக்கு நாம் என்ன யோசிக்கணும் என்றால், அவன் பிழை செஞ்சதுக்காக நானே தண்டிக்க வேண்டும் என்னை. இல்லையா, நம்ம கோபப்படுறோம், சகோதரர்களோடு கோபப்படுகிறோம், நண்பர்களோடு கோபப்படுகிறோம், மனைவிகளோடு கோபப்படுகிறோம். நாம் பார்த்தோம் இல்லையா, கோபம் வருவதற்கான காரணம் என்ன? அடுத்தவர்கள் மூலம் தான் எங்களுக்கு கோபம் வருகிறது. அப்ப நாம பிழை செய்யல, நாம் பிழவே செய்யல. பாருங்க, சத்தியமா என்னில் ஒரு துளியான சும்மா எரிந்த எண்ணெய் விடவில்லை. அவன் பிழை செஞ்சான், நீ கோபப்பட்டு உனக்கு சமூக அந்தஸ்திலே பாதிப்பு ஏற்படுகிறது, உன்னுடைய உடம்பு ரீதியாக பாதிப்பு ஏற்படுகிறது, நிம்மதி கெட்டு போகிறது. அடுத்தவன் செய்கின்ற தவறுக்காக நீ உனக்கு தண்டனை கொடுத்துக் கொள்ள முயற்சி செய்தால், இஸ்லாமிய சகோதரர்களே, தாராளமாக கோபப்படுங்கள். அடுத்தவன் செய்த தவறை நான் எனக்கு தண்டனை கொடுக்க விருப்பம் இல்லை என்று ஏற்றுக்கொண்டீர்களே, ஆனால் நீங்கள் கோபப்படாதீர்கள் என்பதுதான் எங்களுக்கு உளவியல் காட்டுகின்ற வழிமுறையாக இருக்கிறது. அப்ப நாம உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் விட்டு வைக்கிறேன். எப்போது கோபம் வந்தாலும் இதில் தவறு யாருடையது என்று பாருங்கள். உங்களுடைய தவறாக இருந்தால் திருந்திக் கொள்ளுங்கள், ஒதுங்கிக் கொள்ளுங்கள். அடுத்தவனுடைய தவறாக இருந்தால் சந்தோஷப்படுங்கள். அப்பா, நான் தவறு செய்யவில்லை, எனவே நான் கோபப்பட தேவையில்லை. அவன் செய்த தவறுக்கு என்னை வருத்திக் கொண்டு சாப்பிடாமல் இருப்பது, தூங்காமல் இருப்பது, பேசாமல் இருப்பது, எனக்கு எதுவுமே விருப்பம் இல்லை என்று சொல்வது, இப்படியான காரணங்கள் இந்த இரசாயன மாற்றம் உள்ளத்திலே ஏற்படும். இதற்கு நாங்கள் காரணமாக ஆகிவிடக் கூடாது. கண்ணியமானவர்களே, அன்பானவர்களே, இதுவரைக்கும் நான் சொன்னவைகள் எல்லாம் இஸ்லாத்தினுடைய கருத்துகளோடும் உளவியலோடும் விஞ்ஞானத்தோடும் சமூகவியலோடும் சம்பந்தப்பட்ட பொதுவான தொகுப்பு தான். கோபத்தை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், வல் காலிமீனல் கைத் வல் ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். இறைச்சமுடையவர்கள் எப்படி செய்வார்கள் என்றால், கோபத்தை கட்டுப்படுத்துவார்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. கோபத்தை முழுங்கி விடுவார்கள், மென்று முழுங்கி விடுவார்கள், வெளிக்கொற மாட்டார்கள். கோபத்தை அப்படியே முழுங்கி விடுவார்கள், மென்று விடுவார்கள். அதே போல மனிதர்களை அவர்கள் மன்னிப்பார்கள். அல்லாஹ் நல்லவர்களை, முஹ்சினீன்களை நேசிக்கிறான் என்று ஒரு ஆயத்து சொல்கிறது. வல்லதீன யஜ்தனிபூனல் கபாயிரல் இஸ்மி வல் ஃபவாஹிஷ். இறைச்சம் கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்ற தொடரை அல்லாஹ் சொல்லுகின்ற நேரத்திலே பெரும்பாவங்களையும் மானக்கேடான செயல்களையும் தவிர்த்து கொள்வதோடு பாருங்க, எதோட அல்லாஹ் சேர்க்கிறான் கோபத்தை. மானக்கேடான பெரும்பாவங்களை தவிர்த்து கொள்வதோடு அவர்களுக்கு கோபம் ஏற்பட்டால் அதற்கு பழி தீர்க்காமல், அவருக்கு அவர்கள் நெளிந்து தோய்ந்து போய்விடாமல் அவர்கள் மன்னிப்பை வழங்குவார்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான். இன்னும் ஏராளமான வசனங்கள் கோபம் பற்றி அல் குர்ஆனிலே இருக்கிறது. கோபப்பட வேண்டாம்,
என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். ஒருவர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு உபதேசம் செய்யுங்கள். சொன்னார்கள், லா தக்லப். ஹதீஸ்ல வருது, பரந்தத மிராரன், திரும்ப திரும்ப கேட்டாரே, லா தக்லப் லா தக்லப் என்று சொல்லி காட்டினார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போல லா தக்லப் வலக்கல் ஜன்னah, கோபப்படாமல் இருந்தால் சுவர்க்கம்தான் உனக்கு கிடைக்கும் என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய ஹதீஸ்களும் இது தவிர ஏராளமாக கோபப்படக்கூடாது. வீரன் என்பவன் தன்னுடைய கோபத்தை பிரதிபலிப்பவன் அல்ல, கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்பவன் தான் வீரன் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அன்பானவர்களே, மேல் சொன்ன காரணங்களோடு இந்த கோபத்திலே இருந்து விடுபடுவதற்காக நாங்கள் கையாள வேண்டிய முறை, அல்லாஹ் கோபத்தை விரும்பவில்லை, அல்லாஹ் கோபத்தை வெறுக்கிறான், கோபப்படக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள். கோபப்படாவிட்டால் சுவர்க்கம் கிடைக்கும் என்பதோடு பிராக்டிகல் ரீதியான சில வழிமுறைகளையும் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. எனவே கோபம் யாருக்காவது ஏற்பட்டால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்ல வேண்டும். அல் இஸ்திஆது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ஒரு வழிமுறை. யாராவது கோபப்படுத்திட்டாங்களா சொல்லுங்க, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்ல வேண்டும். வேறொரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹ் அப்ப ஒரு பிராக்டிகல் ரீதியான வழிமுறை என்ன, கோபம் ஏற்பட்டால் ஷைத்தானின் தீங்கை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கட்டுமாக என்று சொல்வது, வுது செய்வது. யாருக்காவது கோபமட்டால் உடனே போய் வுது செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டி இருக்கிறார்கள். யாராவது உட்கார்ந்து கொண்டிருந்தால் எழும்பிக் கொள்ளுங்கள். அந்த நிலையை மாற்ற வேண்டும். அந்த கெமிக்கல் மாற்றம், இரசாயன மாற்றம் இடத்திலே இருக்கிறது அல்லவா, அப்படியே பாய்ந்து வருகிற போது எங்களுடைய இடத்தை நகர்த்த வேண்டும். உட்கார்ந்து இருந்தால் எழுந்து நடக்க வேண்டும். ஒரே இடத்திலே இருந்தால் கோபம் நிற்காது. அந்த இரத்த மாற்றம் மூலமாக உடம்பில் ஏற்படும். இதை இஸ்லாம் சொல்லுது. நாம் இப்ப சொல்றது முன்ன சொன்னவைகள் எல்லாம் பொதுவான விதிமுறை. இது ஹதீஸ். ஹதீஸ் நான் ஏன் வாசிக்கல, நேரம் அதிகமாகி கொண்டிருக்கிறது என்பதனால். உட்கார்ந்து இருந்தால் எழும்பிக் கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கோபம் ஏற்பட்டால் அமைதியாக அமைதி காத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதே போல கோபம் ஏற்பட்டால் அந்த இடத்தை விட்டும் நகர்ந்து செல்லுங்கள். இதற்கு குர்ஆன் ஆயத்திலும் ஆதாரம் இருக்கிறது. அறியாதவர்கள் உங்களோடு பேசிக்கொண்டால், உங்களை கோபமூட்டும் விதத்திலே நடந்து கொண்டால் நீங்கள் அந்த இடத்திலே நகர்ந்து சென்று விடுங்கள் என்பதை அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. கண்ணியமானவர்களே, அன்பானவர்களே, கோபம் எங்களுடைய வாழ்க்கையில் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. எங்களுடைய உள்ளத்தில் அதிக பாதிப்புகள் ஏற்படுகிறது. சமூக வாழ்க்கையிலே அதிக பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா கண்டித்த இடம் என்றால் 1, 2, 3 என்று எண்ண முடியுமான இடமாகத்தான் இருக்கிறது. கோபத்தினுடைய விஷயத்திலே அல்லாஹ் தஆலா நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டித்திருக்கிறான். கண் தெரியாத உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வருகிற நேரத்திலே அவர் கோபப்பட்டு ஏசவில்லை. அபஸ வ தவல்லா. என்ன இந்த நேரத்தில் வராரு? ஒரு கடுகடுப்பு, கோபத்தினுடைய ஆரம்ப நிலை, நெத்தி சுருங்குகின்ற நிலை என்று தப்சீரிலே சொல்கிறார்கள். முகத்தை சுருக்கிக் கொள்கிறது என்று சொல்கிறார்கள். என்று வைத்துக் கொள்கிறது என்றுதான் அதனுடைய அர்த்தம். அல்லாஹ் அவரை கண்டித்தான். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இந்த கோபத்தினுடைய நிலைக்கு போகக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா தண்டித்த ஆயத்துகள் குர்ஆனிலே இருக்கிறது என்றால், கோபத்தை தண்டித்த ஆயத்துகள் இருக்கிறது என்பதை நாங்கள் கவனத்திலே கொண்டு, எவ்வளவு விபரீதங்களை உண்டு பண்ணக்கூடிய கோபம் எங்களுக்கு தேவையா? அடுத்தவன் செய்த பாவத்திற்காக, அடுத்தவன் செய்த பிழையாக்காக உன்னை நீ வாழ்நாள் பூராவும் தண்டிக்க போகிறாயா? சுவர்க்கத்திலே இருந்து தூரமாக போகிறாயா? அல்லாஹ்வினுடைய பொருத்தத்திலே இருந்து தூரமாக போகிறாயா? மனமே, ஓ மனமே, கோபத்தை எடுத்துக்கொள். கண்டிப்பாக மனிதனாக இருந்தால் கோபம் வரும். ஆனால் இந்த வழிமுறைகளை கையாண்டு முஸ்லிமாக மாறிக்கொள்வோம். கேட்டதை கொண்டு நல்லமல் செய்து சுவர்க்கம் செல்லக்கூடிய, கோபத்திலே இருந்து விடுபடக்கூடிய உள்ளத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தருவாராக. யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளத்தை உறுதிமிக்கதாக ஆக்கி அருள்வாயாக. எங்களுடைய உள்ளத்திலே அமைதியை தந்தருள்வாயாக. ஷைத்தானினுடைய பண்பாகிய கோபத்தை எங்களுடைய உள்ளத்திலே இருந்து தூக்கி எறிவாயாக. கோபத்தை விட்டதன் காரணத்தினால் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்களித்த சுவர்க்கத்திற்கு செல்வதற்கான பாக்கியத்தையும் சந்தர்ப்பத்தையும் அருளையும் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.